السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு ஹதீஸ் மிஷ்காத்திலே வந்திருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பைஹகீனி வந்திருக்கிறது, ஷரஹ் சுன்னா போன்ற கிதாபுகளில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள்: قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: யா அய்யுஹன் நாஸ், மக்களே, லைஸ மின் ஷைஇன் யுகர்ரிபுக்கும் இலல் ஜன்னah வ யுபாஇதுக்கும் மினன் நார் இல்லா கத் அமர்த்துக்கும் பிஹி. நண்பர்களே, கவனமாக தாங்கள் கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஹதீஸை, இந்த செய்திகளை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்குவானாக. இவ்வுலகிலும் மறுவுலகிலும் அது நன்மையை அடையக்கூடியவனாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. கவனமாக கேளுங்கள். பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ ஷையுன், எந்த ஒரு, லைஸ மின் ஷையின், எந்த ஒரு வஸ்துவும் இல்லை, யுகர்ரிபுக்கும் இலல் ஜன்னah, உங்களை சுவனத்தின் பக்கம் உங்களை நெருக்கி வைக்கக்கூடிய, வ யுபாஇதுக்கும் மினன் நார், நரகை விட்டும் உங்களை தூரமாக்கி வைக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வஸ்து என்று எதுவுமே நான் விட்டு வைக்கவில்லை. இல்லா கத் அமர்த்துக்கும் பிஹி, நான் அதை உங்களுக்கு ஏவியே தவிர. நன்மையின் எத்தனை வாசல்கள் இருக்கிறதோ, நன்மையுடைய எத்தனை வகைகள் இருக்கிறதோ, உலகத்தில் உள்ள நன்மைகள் எத்தனை 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 முறைகள் இருக்கிறதோ, எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். எதையுமே உங்களுக்கு பாக்கி வைக்கவே இல்லை. வலைஸ ஷையுன் யுகர்ரிபுக்கும் மினன் நாரி வ யுபாஇதுக்கும் மினல் ஜன்னah இல்லா கத் நஹைத்துக்கும் அன்ஹு, எந்த வஸ்துவெல்லாம் உங்களை சுவனத்தை விட்டு தூரமாக்குமோ, நரகத்தை நெருக்கமாக்குமோ, அதாவது உங்களுக்கு தீங்கு தருமோ, உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்குமோ, அத்தகைய எந்த வஸ்துக்களும் இல்லை. இல்லா கத் நஹைத்துக்கும் அன்ஹு, அதை விட்டும் உங்களை நான் தடுத்தே தவிர என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நன்மைகளையும் ஏவி விட்டார்கள். அவர்களுடைய
ஏவியதுக்கு மேல் மிச்சமா எந்த நன்மையும் பாக்கி வைக்கவே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா தீமைகளை விட்டும் நம்மை தடுத்தும் விட்டார்கள், எதையுமே விட்டு வைக்கவே இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம வாழ்க்கையாக்கிட்டா புதுசா நம்ம ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நமக்கு எது நன்மை எது தீமை நாமளா மண்டையை போட்டு பிச்சுக்கு தேவையில்லை. இது செய்யலாமா வேணாமா, வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்து கொள்ளலாமா வேணாமா என்றெல்லாம் நாம புதுசா ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. விளங்குங்களா? இங்க இருந்து சென்னைக்கு நாம் போனோம், புதுசா ரோடு போட தேவையில்லை, ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு வச்சுட்டாங்க. நீ இந்த ரோட்ல போனா ஈஸியா போயிடலாம், ஒரு கார் எடுத்துட்டா போயிட்டே இருக்கலாம், மெட்ராஸ் போய் சேர்ந்துடலாம். இல்ல நானா ஒரு பாதையை கண்டுபிடிக்கிறேன்னு வயல்ல ஏறி மேட்ல ஏறி இறங்கினா உடம்பெல்லாம் கிழிஞ்சு சின்ன பின்னமாக மெட்ராஸ் போய் சேராது, ஜனாதா வேணா போய் சேரும். காடு மேட்ல ஏறி இறங்கி ஆங்காங்கே உள்ள விலங்குகள்லாம் உன்னை கடிச்சு கொதறி மர செடிக்குள்ள என்னைக்கு போய் சேர்றது? நானாக பள்ளப்பட்டிருந்து சென்னைக்கு ஒரு புது பாதையை போட்டு செல்லி இருக்கிறேன், இதுவரை யாரும் சென்ற பாதை எனக்கு வேண்டாம் என்றெல்லாம் நீ முடிவு செய்தால் மெட்ராஸுக்கு போய் சேர முடியாது. அப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உனக்கு எதுவெல்லாம் வாழ்க்கையில நன்மையோ நான் உனக்கு காட்டி கொடுத்துட்டேன்பா, எதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில தீமையோ அதை விட்டு உன்னை தடுத்துட்டேன்பா, உனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். இப்ப பெருமானார் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள், எதை நமக்கு காட்டி கொடுத்தார்கள், இது ஷரீஅத்துல உள்ளதா இல்லையா பாரு, இருந்தா செய், இல்லைன்னா விட்டு. இந்த வஸ்து சாப்பிடலாமா வேணாமா, ஷரீஅத்தை பாரு. நீ உடனே நெட்ல அடிச்சு பார்த்து இதுல உள்ள நன்மை என்ன தீமை என்ன அதை ஆராய்ச்சி செய்யவே தேவையில்லை, ஷரீஅத்துல பாரு. அல்லாஹ் ரசூல் சொன்னதை போய் தேடு, அதுல உனக்கு நல்லதுன்னா நல்லது இருக்கும், அது உனக்கு வேணான்னா வேணான்ற விட்டுறது. இந்த காரியம் செய்யலாமா வேணாமான்னு சிந்தனை வருது, 1000 பேர்கிட்ட மஷவரா செய்யறது வேற, முதல்ல மார்க்கம் என்னன்னு பாரு. இந்த வியாபாரம் செய்யலாமா வேணாமான்னு வருது, மற்றவங்கள்ட்ட மஷூரா செய்யறது வேற, முதல்ல நீங்க மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு பாரு. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் ஹதீஸ்ல வருது, அன்னை ஆயிஷா நாயகிட்ட வந்தாங்க, நான் ஷாம் நாட்டுக்கு புதுசாக சரக்குகள்லாம் அனுப்பலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பெருமான சொன்னாங்க, அப்புறம் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, உனக்கு தெரியாத வேலையில போய் நீ ஈடுபடாத, எந்த வேலையா இருந்தாலும் அனுபவம் இல்லாமல் ஏற்கனவே ஒரு வழியில அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கிறான், நீ புதுசா இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சு பெரிய ஆளா போனாலும் இன்னொன்று போய் கை வைக்காத என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அதனால அந்த வியாபாரம் புது வியாபாரம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. விளைஞ்சுங்களா? ஹதீஸ்ல வருது, எடுத்து பாருங்க, எடுத்து காட்டுமா, விளைஞ்சுங்களா? அப்ப பாருங்க, வியாபாரம் செய்வதற்கும் கற்றுக்கொள். அலிநாயகத்தில் ஒரு மனிதர் வந்தார், நான் வியாபாரம் ஆரம்பிக்கிறான் இருக்கிறேன் ஜமானே, இதற்குரிய மார்க்கத்தின் அனுஷ்டானங்களை கற்றுக்கொண்டீர்களா, சட்ட திட்டங்களை கற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன வியாபாரத்துக்குமா மார்க்க சட்டங்கள் அனுஷ்டானங்கள் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டுமா? கட்டாயம் கற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா உன்னை கொண்டு போய் ஹராம்ல விட்டுரும். இதுவும் ஹராமா என்று தெரியாமல் நீ ஹராம செய்வ, இதுவும் ஹராமா என்று தெரியாம ஹராம திம்பனி, ஹராமை நீ தின்றால், உன் மனைவி மக்களுக்கு ஹராமை கொடுத்தால், லை யதுகுலுல் ஜன்னத ஜிஸ்முன் உதிய பில் ஹராம், ஹராமை கொண்டு ஊட்டப்பட்டு உணவூட்டப்பட்ட உடல் சொர்க்கத்தில் நுழையவே நுழையாது சொல்றாங்க. உன் உடம்புல ஒரு துண்டு ஹராம் கலந்து இருந்தாலும் நரகத்துக்கு தான் போய் சேருவேன்டான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. உன் குழந்தைகளுக்கு நீ ஹலாலா வெறும் பழைய சோறும் பச்சை மிளகாயும் கொடுத்தாலும் போதும், ஹலாலான முறையில சாதாரண உணவை கொடுப்பது மேலானது. நீ ஹராமா சம்பாரிச்சு அவர்களுக்கு தேனும் பாலும் கறியும் மீனுமா கொடுப்பதை விட நீ ஹலாலா சம்பாதித்து அவர்களுக்கு ஒரு சிறு உணவை கொடுப்பது மேலானது. நண்பர்களே, ஹராம ஹலால்னா என்னவென்று விளங்காம உட்கார்ந்து நம்ம மதரசால உஸ்தாத் ஒருத்தர் இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் விளையாண்டுருக்காங்க, விளைஞ்சுக்கலாம். அவங்க பள்ளிவாசல்ல இமாமா இருக்கிறாங்க, நிறைய இடங்களுக்கு ஃபாத்தியா கூப்பிடுவாங்க, போவாங்க, மௌலூத் ஷரீஃபை ஃபாத்தியா குர்ஆன் ஹதீஸ் ஓதுவாங்க, 100-200 ஹதியா கொடுப்பாங்க. நேற்று வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத்
இந்த மாதிரி 2 இடத்துல, எல்லா இடத்துலையும் எல்லா வீடுகளுக்கும் போவோம், கடைகளுக்கு போய் ஃபாத்தியா ஓதுவோம். ஒரு கடைக்கு போய் ஃபாத்தியா ஓதுனே அவங்க காசு கொடுத்தாங்க, 500 ரூபா காசு கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டேன். அப்புறமேலு பார்த்தா அந்த கடையில் இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருட்கள் கொடுக்கப்படும் போட்டிருக்கோம். இப்போ அந்த முதல்ல போய் நான் விசாரித்தேன். 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு போய் விசாரிச்சேன், இப்படி போட்டிருங்களே என்னன்னு. இல்லை, இந்த பொருளுடைய விலை நாங்கள் நிர்ணயிச்சிருவோம், 500 ரூபான்னு போட்டிருப்போம். இந்த மிக்சியின் விலை 500 ரூபா, இந்த குக்கருடைய விலை 1000 ரூபா, இந்த கிரைண்டர் விலை 2000 ரூபான்னு போட்டிருப்போம். 2000 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு கொடுத்துருவோம். இல்லை, நான் காசு இப்போ மொத்தமாக கட்ட முடியாது அப்படின்னா 500 2000 ரூபா பொருளுக்கு 500 ரூபா வாங்கிக்குவோம். நீங்கள் 2500 ரூபா கட்டணும்னு சொல்லிடுவோம். 20 நாள் 100 ரூபாயே கொடுங்க, டெய்லி சம்பளம் வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்துருங்க. இப்போ 2500 ரூபா வாங்கிக்குவோம் அப்படின்னாரு. இது தவறுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இதில் என்ன இருக்கு? அதில் அவர் சந்தோஷமாக வாங்கிக்கிறார். நான் அவர்கிட்ட அடிச்சு பிடிச்சி வற்புறுத்தி வாங்கலையே, நாங்கள் மகிழ்ச்சியாக வாங்கி அந்த 500 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டாங்க. அது இல்லை, உங்கள் காசு எனக்கு வேணாம், ஹராமையும் பிள்ளைங்களுக்கு கொடுப்பதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் கொடுத்த காசையும் சேர்த்து 1000 ரூபாயை கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட. அவர் அதுக்கு நான் உஸ்தாதுமார்கிட்ட கொடுத்துட்டு இந்த காசை வாங்க எனக்கு சங்கடமாக இருக்குது, நீங்களா வேறு யாருக்கும் ஏழைகளுக்கு வேணால் கொடுத்துருங்க. சரி, கொண்டு வந்து என்னிடத்து அனுமதி வாங்கி ஒரு 7 அந்த காசை ஏழைகள்கிட்ட கொடுத்துட்டாங்க, இந்த 1000 ரூபாயை. அப்போ இது ஹராம் என்று தெரியாமல் செய்கிறாங்க. ஹராம் என்று இதை பற்றி மக்களுக்கு சொல்றது இல்லை, தெரிய மாட்டேங்குது. 2000 ரூபாய் உள்ள ஒரு பொருளை இன்ஸ்டால்மெண்ட்டுக்காக 2500 ரூபா கொடுத்து வாங்குறது ஹராம். அது மார்க்கம் வேண்டாம் என்று சொல்கிறது. விளைஞ்சுங்களா? இன்னும் சில பேர் வேடிக்கையா இருக்கும், சில பள்ளிவாசல்கள்ல முத்தவல்லிசாக்களும் அந்த பள்ளிவாசல் தலைவர்களும் சேர்ந்து சீட்டு போடுறது, 50 மாசம் சீட்டு எல்லாரும் தலைவரே. அப்ப இது என்ன மார்க்கம்? உண்ட பள்ளிவாசலுக்கு போய் பள்ளிவாசல் நடத்த சொல்லி என்ன அவசியம் வந்துச்சு? விளைஞ்சுங்களா? 50 மாசம் 1000 ரூபா கொடுக்கணும், 51 மாசம் கொடுக்கணும் 1000 ரூபா. நீ கடைசியில் 50000 ரூபா திருப்பி வேணும் கொடுப்பாங்க. நடுவில் குடுக்கல் போட்டாலும் கொடுத்துருவாங்க 50000 ரூபா. அந்த ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தியே, அது பள்ளிவாசல். அப்ப இந்த அத்தனை பேர் செய்யறது அத்தனை பேர் ஹராம். இதுக்கு பேர் சூதாட்டம். சூதாட்டம் என்று இதுதான் மார்க்கம். இன்னமல் ஹம்ரு வல் மைசரு. ஹம்ருன்னா சாராயம், மைசர்னா சூதாட்டம். விளைஞ்சுங்களா? இது அனைத்தும் ஹராம் என்று மார்க்கம் சொல்லுது. ஹராம்ல காசு வருது, நல்லா தான் இருக்கிறாங்க, வட்டி வாங்கி வாழ்றாரு, சந்தோஷமா இருக்காரு, வீடுக்கு மேல வீடு கட்டுறாரு, காருக்கு மேல கார் வாங்குறாரு, மகிழ்ச்சியா தானே வாழ்றாரு. இல்லை, அந்த உடல் நரகத்திற்கு தான் போய் சேரும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கடைக்கு போயிருந்தோம், ஒரு 15 நாளைக்கு ஒரு நகை கடைக்கு போயிருந்தோம். ஒரு முஸ்லீம் கடை தான். அந்த நகைக்கடையுடைய ஓனர் இருக்கிறாரு, அந்த ஊர் பள்ளிவாசல்ல முக்கியஸ்தர், தலைவர் வேற. அவர் சொன்னாதான் எல்லாம் கேட்கிறாங்க. பள்ளிவாசல் ரொம்ப வேலை செய்யறாரு. உள்ள நுழைஞ்சா சீட்டு ஒன்று, உள்ள நுழைஞ்சா ஒரு விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. என்ன? நகை சீட்டு கட்டுங்கள், 11 மாசம் கட்டுங்க. ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் கட்டுனா, அல்ல 5000 ரூபாய், எவ்வளவு வேணும் கட்டலாம். 1000 ரூபாயும் கட்டலாம், 10,000 ரூபாயும் கட்டலாம். 11 மாசம் 12 மாசம் நீங்க கட்டிட்டீங்கன்னா 12000 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 12000 ரூபாய்க்கு நகை என்கிட்ட வாங்கிக்கிங்க. உங்களுக்கு செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது. அப்படியே நகையை முழுசா நான் கொடுத்துறேன். இன்னைக்கு 12000 ரூபாய்க்கு என்ன மதிப்புள்ள நகையோ நீங்க வாங்கிக்கிங்க. உதாரணமாக மாசம் மாசம் 10000 ரூபாய் கட்டினார் ஒருத்தர். விளைஞ்சுங்களா? ஒரு வருஷம் பூர்த்தி எவ்வளவு காசு ஆகும்? மொத்தம் எவ்வளவு காசு ஆகும்? 1,20,000 ரூபாய் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்ப அவங்கள்ட்ட போய் நகை வாங்கணும். 1,20,000 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு பவுன் 60,000 கணக்கு வச்சோம்னா 2 பவுன் நகை வாங்கணும், 1,20,000 ரூபாய். இப்ப நான் இன்னைக்கு போய் ஒரு கம்மல் 2 பவுனுக்கு வாங்கினேன், என்ன சொல்லுவாங்கன்னா 1,20,000 வாங்கி கொடுத்துட்டு மேல் மிச்சமா ஒரு 10% ஒரு 11% செய்கூலி சேதாரம் போடுவாங்க. 12,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இப்போ 1,32,000 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கணும். எல்லா கடையிலையும் சட்டம் வச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், 10, 11, 12 வச்சுக்கிறாங்க சில பேர். ஆனால் நீ முன்கூட்டியே மாசம் மாசம் 10,000 ரூபாய் கட்டி விளைஞ்சுக்கலாம். ஒரு வருஷம் பணம் கட்டி விட்டால் இந்த 1,20,000 ரூபாய்க்கு அப்படியே நகை வாங்கிக்கும். நீ செய்கூலியும் தர தேவையில்லை, சேதாரமும் தர தேவையில்லை. பார்த்தா நல்லா இருக்குது. வட்டிக்கு எங்க சம்பந்தம் இருக்குங்க? நான் அவர்கிட்ட வாங்குற செய்கூலி சேதாரம் தள்ளுபடி பண்றேன், அவ்வளவுதான்.
நான் அவர்கிட்ட செய்கூலி சேர்த்தானே எக்ஸ்ட்ரா வாங்குறத தள்ளுபடி தானே செய்றேன், இதுல வட்டிக்கே வேலை இல்லையேங்கிறார். அல்லாஹ் அக்பர். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்-ذهب بالذهب والفضة بالفضة والملح بالملح والشعير بالشعير والتمر بالتمر مثلا بمثل يدا بيد الفضل الربا என்றார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டிசைடுங்க பை, தங்கம்க்கு தங்கம் வாங்கினாலும் சரி, வெள்ளிக்கு வெள்ளி வாங்கினாலும் சரி, ஒரு பொருளுக்கு ஒரு பொருளை வாங்கி முன்கூட்டியே காசு கொடுத்து பின்னாடி வாங்குறது வட்டியே வட்டி தான் என்றார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெளிவாக சொல்லிட்டாங்க. எஜமா விளைஞ்சுங்களா? அண்ணா இது யார் அறிவிக்கிறான்? அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், லா தபீஉ الذهب بالذهب الا مثلا بمثل ويدا بيد. நீங்கள் ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தால் கைக்கு கை கொடுத்து மாற்றுங்கள். எதம்பி எது நீங்க அந்த ரிவாயத் எடுங்க பாய். சவான் பி சவாயின் எதம்பி எதின், கைக்கு கை கொடுத்து மாற்றணும். காசு கொடுத்து நகை வாங்கணும். காசை முன்னாடியே கொடுத்து நகையை பின்னாடி வாங்கினால், ஒரு நாள் முன்னாடி பின்னாடி கொடுத்தாலும் ஜாயிஸ் இல்லை. நீ ஒரு வருஷம் முன்னாடி கொடுக்கறது இருக்கட்டும், ஒரு நாள் முன்னாடி காசு கொடுத்து மறுநாள் நகையை வாங்கினாலும் ஜாயிஸ் இல்லை என்றார்கள். எதம்பியதின் சவாவும் பி சவாயின் நாங்க சொல்லலாம். அப்ப இது வட்டியே வட்டி தான். அப்ப நீ ஒரு பள்ளிவாசலுடைய முத்தவல்லியா இருக்கிற, இமாமா உங்களுக்கு பின்னாடி வேலை செய்யறாங்க, நீ சம்பளம் கொடுக்குற இமாமுக்கு, அந்த இமாமுக்கு மசா கேட்கக்கூடாதா? சட்டம் கேட்கக்கூடாதா? மார்க்க சட்டம் அவ்வளவு உனக்கு மட்டமா போச்சு. இது இப்ப தெரியாது, உனக்கு மொத்தமா வச்சு வாங்கும் போது தெரியும். உதியபில் ஹராம், ஹராமை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்பு நரகத்துக்கு போகிறது மட்டும் இல்ல, உன் வயிற்றுல எது ஹராமா போச்சோ அது ஹராமா தான் உள்ள உட்கார்ந்து இருக்கும். நீங்க சோறு சாப்பிட்டா செரிமானம் ஆயிடுது. ஒருத்தர் 2 கல் எடுத்து சாப்பிட்டான், என்ன ஆகுது? நல்லதா கெடுதியா? ரொம்ப நல்லதா? அது உள்ள போய் உட்காந்துக்கும், அது வேலையை காட்டும் போது காட்டும். என்னென்ன செய்யும் போது செய்யும். அது மாதிரி விளைஞ்சுங்களா, நீ சாப்பிட்ட ஹராம் உள்ள போய் உட்காந்துக்கும், அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது என்னென்ன வேலையை காட்டும், எத்தனை ஆஸ்பத்திரிக்கு நீ கொண்டு போக, எவ்வளவு காசு ஆஸ்பத்திரி செலவு செய்ய வைக்கும், நீ சம்பாரிச்ச மொத்த காசையும் கொண்டு போய் கொடுக்க வைக்கும். அதெல்லாம் உனக்கு இப்ப தெரியாது, வேலையை செய்யும் போது தெரியும். அப்ப ஹராம கற்றுக்கொள்ள வேணாமா? நீ எது ஹராம் எது ஹலால் தெரிஞ்சுக்க வேணாமா? துனியாவில் அவ்வளவு உஷாரா இருக்கிற, எங்க முதலீடு செய்யலாம், எங்க பணம் வாங்கலாம், எங்க கொடுக்கலாம்ன்றத அவ்வளவு மெயின்டா வச்சு வேலை செய்யற, மார்க்கத்தில் அவ்வளவு உஷாரா இருக்க மாட்டேன்னு அர்த்தம். இது ஒரு கதை. இன்னொரு கடைக்கு ஒரு தம்பி போனார். அங்க எப்படி போட்டிருக்காங்க, நீங்கள் உங்கள் பழைய நகையை கொடுத்து விட்டு கொஞ்சம் கூட கூடுதல் குறைவு கொடுக்காமல் புதிய நகையை வாங்கிக் கொள்ளுங்கள், அப்படி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இது என்னடா? இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது, நடக்கவே நடக்காது. துனியாவில், நம்ம துனியாவில் நடக்குதா இது? விளைஞ்சுங்களா? மிஸ்கின் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஊருக்கு திருச்சி போறத நின்று இருக்கிறேன். அப்ப விளம்பரம் வருது, உங்கள் கடை அதிசயத்தின் மேஜிக்கிலும் பெரிய மேஜிக். நீங்க 15 பவுன் நகையை, பழைய நகை, அது எத்தனை வருஷத்துக்கு பழைய நகையா இருந்தாலும் சரிதான், கொடுத்து விட்டு புதிய நகையை வாங்கிக் கொள்ளுங்கள் 15 பவுன். ₹1 கூட நீங்க செய்கூலி தர தேவையில்லை, சேதாரம் தர தேவையில்லை, பெற்றுக்கொள்ளுங்கள். அடே ஆஹா, இப்படிமா துனியா? நம்ம துனியா தானா? இந்தியா தானா? இது தமிழ்நாடு தானா? ஆச்சரியமா இருக்கா இல்லையா உங்களுக்கு? அந்த கடை அட்ரஸ் இப்ப ஓடிடுவீங்களா இல்லையா? எல்லாம் உளுந்தடிச்சு. ஏன்னாமா இப்ப 10 பவுன் நகையை நாம இன்னைக்கு கொடுத்தா, இன்னைக்கு அதனுடைய வேல்யூ ஒரு பவுன் 60,000 ரூபாய் வச்சா 6 லட்சம் ரூபாய் ஆச்சு. நம்ம பழைய நகையை அது வாங்கி 1 வருஷமானாலும் சரிதான், 10 வருஷமானாலும் சரிதான், 6 லட்சம் ரூபாய் நகையை நாம திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவன் 5 லட்சத்தையும் எடுத்துக்குவாங்க. செய்கூலி அது வச்சு, சேதாரம் இது வச்சு, அது இடம் நிறைய அதுல அழுக்கு சேர்ந்துருக்கு, என்னமோ சொல்லுவானோ, கல் இருக்குது, மண் இருக்குன்னு சொல்லி குறைச்சிக்குவாங்க 5 லட்சம் ரூபாய். இதே 10 லட்சம் ரூபாய் நகையை நான் புதுசா ஒண்ணு கொடுங்கன்னா அது வேலை 6 லட்சம், எக்ஸ்ட்ரா 1 லட்சம் போட்டு 7 லட்சமா கொடு. அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் எத்தனை லட்சம் ரூபா வந்துருச்சு? 2 லட்சம் ரூபாய் வித்தியாசம் வந்துருச்சு. 10 லட்சம் ரூபாய் 10 பவுன் நகையை நீங்க பழைய நகையை கொடுத்து புதிய நகையை வாங்குறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நீங்க வித்தியாசம் எவ்வளவு கொடுக்கணும்? வேலை மிச்சமா 2 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கணும். இப்ப இவன் சொல்றான், பழைய நகையை கொடுத்து ₹1 எக்ஸ்ட்ரா தர தேவை. அதே கிராம், அதே அளவுக்கு
நீங்கள் புதிய நகையை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு விளம்பரம் கொடுத்தான். ஆஹா, இது என்னோட அதிசயமா இருக்குதுன்னு சொல்லி என் தம்பியை அனுப்பிச்சு வச்சேன். அவன் நேராக அந்த கடைக்கே போய், ஏங்க பழைய நகை கொடுத்தா புதிய நகை கொடுக்கறதாக விளம்பரம் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஓடிச்சு, நீங்கள் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு. உண்மைதாங்க பாய், ஆனால் நீங்கள் பழைய நகையை கொடுத்தோம்னா நாங்கள் எடை போடுவோம், 10 பவுன் நகை அப்படின்னா எழுதி வச்சுக்குவோம். எழுதி வச்சுட்டு சீட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இந்த சீட்டை வச்சுட்டு 1 வருஷம் கழிச்சு நீங்கள் வரணும் என்கிட்ட. 1 வருஷம் கழிச்சு வந்து அது எத்தனை பவுன் எழுதியிருக்கிறோமோ 10 பவுன் எத்தனை கிராம், 80 கிராம். எந்த 80 கிராமுக்கு புது பவுன் எந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் 1 வருஷம் கழிச்சு தான் வரணும், சீட்டை வச்சுக்கணும் பத்திரமா அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம நகையை வாங்கி அவங்க காசை புரட்டி அதை வியாபாரம் பண்ணி வட்டியாக நம்ம கொடுக்குறோம். அந்த காசை அவன் அந்த காசை விளைஞ்சுங்களா வட்டியாக ஆக்கி, இப்போ இவன் போய் கந்து வட்டி காசு வாங்கினான்னா 30% வட்டி 40 வட்டி கொடுத்தாகணும். இப்போ நம்ம நகையை 10% வட்டி கணக்கு வச்சு அவன் லாபம் இது அவனுக்கு வெளியே வாங்க. அவனுடைய வியாபாரத்தை வளர்த்துவதற்கு வட்டிக்கு பதிலாக நம்ம நகையை கொண்டு போய் விற்று அந்த காசை அவன் பல வியாபாரம் வளர்ப்பதற்கு பயன்படுத்தி கொள்கிறான். இது வட்டி தான். இது ஏன் இங்க ஞாபகப்படுத்துற? இந்த மாதிரி விளம்பரம் எல்லா ஊர்லயும் நடக்கிற மாதிரி தாய்மார்கள் வட்டிக்கு வேலையே இல்லையே, நம்ம நகையை கொடுக்குறோம், அவன் நம்மளுக்கு கொடுக்குது, அவனும் கொடுக்குது, முடிஞ்சு போச்சு. விளைஞ்சுங்களா? இது எந்த விதமான வட்டியே நாமளும் கொடுக்கல, காசே வேலை இல்லைங்களே, கையில காசு பணமே புலங்கலையே. நாம 10 பவுன் கொடுத்தோம், அவன் 10 பவுன் கொடுத்துட்டான். நடுவில் எந்த விதமான வேலையும் இந்த வட்டியே இல்லை, ஜாயிஸ் தானே. அப்ப அடுத்த வருஷம் 2026 ஜனவரியில என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். இந்த பழைய நிலையை கொடுத்து மாத்ததான் சும்மா வீட்டுல வச்சு என்ன செய்யறது? 2025 கொண்டு போய் ஜனவரி மாசம் இந்த பழைய நகையை அவன்கிட்ட கொடுத்துட்றேன். 1 வருஷம் கழிச்சு அவன் புதிய நகையை கொடுக்குறான். அது எனக்கு நல்லது தானே, வட்டிக்கு வேலையே இல்லை ஹஜ்ரத்னு நினைக்கிறேன். இதுதான் வட்டியே. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ஹதீஸ்கள்லாம் அவங்க காதுல விழுகிறதே இல்லை. கேளுங்க, யதம்பி யதின் மஸலம்பி மஸலின், நீங்கள் நகையை கொடுத்து வாங்குவதாக இருந்தால் கைக்கு கை கொடுத்து வாங்கணும். 10 பவுன் நகையை கொடுத்தா அப்பவே அதே கையில அதே சபையில நின்ற இடத்துல 10 பவுன் நீங்க கையில வாங்கணும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்குறான். இந்த மாதிரிலாம் ஃப்ராட் பண்ணுவாங்கன்னு எப்பவே தெரியும். எதையுமே விட்டு வைக்கலன்ட்டாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். கியாமத் நாள் வரைக்கும் எவன் எப்படி ஃப்ராட் பண்ணுவான் எல்லாத்தையுமே பெருமானார் சொல்லி கொடுத்துட்டான். எதம்பியதில் கைக்கு கை கொடுக்க வேண்டும். ஒரு நாள் தாமதமானாலும் நேற்று பழைய நகையை கொடுத்து இன்று புதிய நகையை வாங்கினாலும் ஹராம். இன்று பழைய நகையை கொடுத்து நாளை புதிய நகையை வாங்கினாலும் ஹராம். மசலம்பி மசலின், சரிக்கு சரியாக வாங்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க இப்ப 10 பவுன் நகையை கொண்டு போறீங்க, பழைய நகையை, ரொம்ப பழசா போச்சு, அந்த காலத்து கிழவிங்க மாடல்னு சொல்லுவாங்க, கழுத்திலேயே ஊடு கட்ட மாதிரி ஒரு கட்டி தொங்க போட்டுருவாங்க, என்ன டிசைன் தெரியல, 4-5 காசெல்லாம் வச்சு கட்டி விட்டு இந்த காதுல இவ்வளவு பெருசு தொங்கும், இந்த காதுல இவ்வளவு பெருசு தொங்கும், இந்த காது தொங்கி 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 காது ஓட்டையே இவ்வளவு பெருசா உள்ள கையே உள்ள போல் தெரியுது, அந்த மாதிரி தொங்க விட்டு. அதுதான் நகை என்பது பொதுவாக அழகுக்கு தான் போடுவாங்க. இது எதுக்கு போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்து கிழவிங்களை பார்த்தா அழகா வருது, அது அழகாலாம் இருக்கு, அது குண்டு குண்டா தொங்கும். அது ஒண்ணு தூக்கி பார்த்தோம்னா எப்படியும் 1/4 கிலோ இருக்கும்போது 100-200 கிராம் இருக்கும்போது தெரியும். அந்த காலத்து இப்ப யாரும் போடுறது இல்லை, யாருமே இல்லாம இப்பெல்லாம் யாரும் போடுறது இல்லை. நல்ல வேலை வரைஞ்சிக்கலாம். காதுல இப்படி போட்டு காதுல ஓட்டையை போட்டு அது தொங்க விட்டாங்கன்னா காதை இழுன்னு இழுத்து இது வரைக்கும் தொங்குது காது, வரைஞ்சிக்கலாம். அப்படியே கையை உள்ளவே உள்ள போட்டு இப்படி பெருசு அப்படி கால் தொங்குது. இது நான் எதுக்கு ரொம்ப பேர் இப்ப நகையை அழகுக்குன்னு போறதுலாம் போயிடுச்சு. வரைஞ்சிக்கலாம். நகை இருக்குன்னு நமக்கு பைத்தியம் பிடிச்சி போய் நகை 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 பைத்தியம் வரைஞ்சிக்கலாம். நகை பைத்தியமே பிடிச்சிருக்கு சில பேருக்கு. பொண்ணு பார்க்க போறோம் 25 போக நகை, மூத்த மருமகளுக்கு நாங்கள் 25 போட்டோம், 25 கம்மியா போட்டா அது சரி வராது, ஆனா இதுக்கு 25 தான் போட்டாலும் நீங்க என்னையா செய்ய போற நீ வரைஞ்சிக்கலாம். அவ சாக்குறா மாமியாவை, டெய்லி சண்டை, மாமியா மருமகளுக்கு சண்டை. ஒழுக்கம் உள்ள நல்ல பிள்ளையா பார்த்து காசு நீ எக்ஸ்ட்ரா போட்டு கல்யாணம் முடிச்சுக்கோ, நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளையா இருந்தா என்ன அப்படி வரைஞ்சிங்களா. ஒரு இடத்துல பாக்குறாங்க 10 பவுன் நகை போடுறாங்க, இன்னொரு இடத்துல 25-50 பவுன் நகை போடுறேன்னு ஒண்ணு. இவன் மகனுக்கு யார் ஒத்து வருவாங்க? ஏன்னா காலமெல்லாம் வாழ்றது பையன், அதை பாக்குறது இல்லை. அவ கர்ப்பியா இருந்தாலும் சரிதான்,
குர்ஆன் ஓத பிறந்தாலும் சரிதான், ஒழுக்கத்தை பத்தி பேச்சே கிடையாது. 50 பவுன் நகை போடுறாங்களே அவனுக்கு கட்டி வச்சிடறான். கல்யாணம் முடிச்சு அன்னையில இருந்து ஒரே சண்டை. ஒரு ஊருக்கு போயிருந்தேன், உண்மையா சொல்றேன் நண்பர்களே, ஒரு ஊருக்கு போயிருந்தேன். எங்க ஊர்ல நடக்கக்கூடிய திருமணத்தில் 10 திருமணம் நடந்தால் 5 திருமணம் தலாக்குல முடியுது, விவாகரத்துல முடியுது, கணவன் மனைவி பிரச்சனையில முடியுது. அதுல ஊர் தலைவர் என்று சொல்றாரு. நான் சொன்னேன் ஷரியத் இல்ல. எங்க காசை பிரதானமா நீ வைக்கிறையோ, பணத்தை பிரதானமா முன் வைக்கிறையோ, பிரச்சனை தான் மாட்டோம். அப்ப எதம்பி எதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸலம்பி மஸலின்னு சொன்னாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன விளங்கிங்க. பேச்சு வந்துருச்சு. நான் இப்ப சொல்ல வந்த ஹதீஸ் வேற, தெரிஞ்சுங்களா? நம்ம தான் ஆரம்பத்தில் எடுத்த ஹதீஸ் வேற ஹதீஸ். பேச்சு வந்துச்சு, திரும்ப எங்க போய் கேட்க போறீங்க? உலமாக்கள் சொல்றது இல்லை இந்த மசாலாக்கள் நிறைய விஷயம் மசாயில். ஆமா தெரிஞ்சுங்களா? முக்கியமான கேட்டுங்க. தாய்மார் ரொம்ப பேர் பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அன்பர்களே, உங்க பேச்சுக்கெல்லாம் வீட்டுல போய் பேசுங்க. யார்கிட்ட பேசணும் அவங்க பேரெல்லாம் லிஸ்ட் குறிச்சு வச்சு நேரா நாளைக்கு காலையில அவங்க வீட்டுல போய் உட்காந்து பேசிட்டு வந்துருங்க. இங்க அமைதியா உட்காருங்க. இங்க யாரும் பேசணும் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்கம்மா, முதுகுல போடுங்க, அங்க போய் திருப்பி அடிச்சா வாங்கி வாங்கிக்கலாம். இப்ப என்ன சொல்றது? மசலம்பி மசலின் எதம்பி எதின்னு பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதம்பி எதினா அடுத்து மசலம் வச்சா அடுத்து என்ன அப்படின்னா, 10 பவுன் நகையை கொண்டுட்டு பழைய நகை கடைக்கு நீங்க போறீங்க, பழைய பவுன் இதை வச்சுட்டு எனக்கு புதுசு கொடுங்கன்னு கேட்டீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா கவனிக்கணும். திரும்ப பேச்சு வருது சத்தம். இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? நகை கடையில நல்லா உங்களுக்கு தான் சொல்றேன், தாய்மார்களே உங்களுக்கு தான் சொல்றேன், நல்லா கவனிச்சு கேளுங்க. அழிஞ்சுங்களா? இந்த 10 பவுன் கொடுத்தா வாங்கி அவன் கணக்கு போட்டு இதனுடைய மதிப்பு 6 லட்சம் ரூபாய். நாங்க இதனுடைய மதிப்பு பழைய நகை இதெல்லாம் கழிச்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் மதிப்பு போட்டிருக்கோம். இப்ப இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு வேணும்னு சொன்னா நாங்க 8 பவுன் தான் புது நகை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல கொடுங்கன்னு வாங்குறோம். கொடுத்தது பழைய பவுன் எவ்வளவு கொடுத்தோம்? என்ன சொல்லுங்க? இப்ப வாங்கறது எவ்வளவு வாங்கணும்? சரின்னு கொடுத்து பில்ல போட்டு வாங்கிட்டு வந்துடும். ஜாயிஸே இல்ல மார்க்கத்துல, ஹராம். ஏன் பெருமாள் சொன்னாங்க மஸலன் பி மஸலின், எவ்வளவு கொடுத்து 1/2 கிராம் கூட குறையாம வாங்கணும், அதான் ஜாயிஸ். பழசோ புதுசோ கைக்கு கை வாங்க வேண்டும், எதம்பி எதில் வாங்க வேண்டும், மஸலம்பி மஸலின் வாங்க வேண்டும். இல்லை என்றால் ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூடாதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப என்ன செய்யறது? இப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கு. பழைய போன் நகை இன்னைக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு, புதிய நகையை வாங்க வேண்டியிருக்கு. நான் என்ன செய்யறது? இந்த பழைய நகையை வித்துட்டு காசை வாங்கிக்கோ. பழைய நகை எவ்வளவு போகும்? இந்த 10 பவுன் நகை உனக்கு 6 லட்சம் ரூபாய் தர்றேன், இல்ல 5 லட்சம் ரூபாய் காசு தர்றேன்னு சொன்னாங்களா, நகையை வச்சு காசை கொடுங்கன்னு காசை வாங்கி கையில வாங்கிக்கோ. வியாபாரம் முடிஞ்சிச்சு. இந்த வியாபாரம் முடிஞ்சிச்சு. 5 லட்சம் ரூபாய் வாங்கி நீ ஜோப்ல வச்சுக்கோ. இப்ப பேசு. அந்த கடையில வேணும், அடுத்த கடையில வாங்கிக்கல, அந்த கடையிலே வாங்கிக்கோ. இப்ப சொல்லு, எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு ஒரு நகை கொடுங்கன்னு கேளு. அவன் 8 பவுன் கொடுத்தாலும் வாங்கிக்கோ, 7 பவுன் கொடுத்தாலும் வாங்கிக்கோ. வாங்கி இந்த காசை கொடுத்துட்டு அந்த நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம். இது 2 வியாபாரம் ஆயிடுச்சு. ஒரே வியாபாரத்தில் பழைய நகையை கொடுத்து புதிய நகையை வாங்கும் பொழுது ஒரு அணு அளவு கூட கூடுதல் குறைவு செய்வது வட்டி, ஜாயிஸ் இல்லை, ஹராம் என்றார்கள் சொன்னார்கள். எதுக்கு சொல்ல வர அன்பர்களே, ஒரு ஊருக்கு போயிருந்தா அந்த ஊர்ல உள்ள ஒரு 100 பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னா 75 பள்ளிவாசல்ல முத்தவல்லிசா அந்த ஊர்ல உள்ள தலைவர்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். 75 பள்ளிவாசல்கள்ல சீட்டு குலுக்கி போட்டு தான் நாங்க பள்ளிவாசல் இமாமுக்கு சம்பளம் கொடுக்குறோம். அந்த இமாம்கிட்ட கேட்டோம், ஏங்க அப்படி வாங்குறீங்க, இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நான் வேணான்னு சொன்னேன், கேட்க மாட்டேறாங்க. அலைஞ்சுங்களா? எனக்கு கடுமையா கோபம் வந்துச்சு. நல்லா பேசி விட்டேன். ஏன்னா உனக்கு இப்படிதான் பள்ளிவாசல் நடத்தணும்னு உனக்கு ஹராமான காசு வாங்கி சீட்டு குலுக்கி போட்டு அதை வச்சுதான் பள்ளிவாசல் நடத்தணும். ஏன்டா பள்ளிவாசல் நடத்துற நீ? உன்னை யாரு முத்தவல்லியா இருக்க சொன்னா? பிச்சை எடுத்து பள்ளிவாசல் நடத்து போ, கொட்டாத்துக்கு தெரு தெருவா போ. விளைஞ்சுங்களா? அது வேற மதுரை தாண்டி ஒரு ஊர். விளைஞ்சுங்களா? பிச்சை எடுத்து நீ பள்ளிவாசல் நடத்து. இல்லையா ராஜினாமா பண்ணிட்டு போய் எவ்வளவு பள்ளிவாசல் நடத்தட்டும். ஒன்னால நடத்த முடியலையா? உன் பள்ளிவாசல் நிர்வாகத்தை நடத்த முடியல, இமாமுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல, நிர்வாகத்தை கொண்டு என்கிட்ட விட்டுரு. பாபு சலாம் அரபிக் அது கொடுத்து நான் நடத்திக்கிறேன், நான் இமாம் மஸ்ஜிதுக்கு சம்பளம் நான் கொடுத்துக்கிறேன். வெக்கமா இல்ல? அல்லாஹ் வேண்டாம்னு சொன்ன ஹராம செஞ்சு பள்ளிவாசல் நடத்துற அப்படின்னு கேட்டு விட்டேன். விளைஞ்சுங்களா?
அதனால நண்பர்கள் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இது சொல்லாதனால என்ன வருச்சு, அதுவே ஜாயிஸ் ஆக்கிடுறாங்க இன்னைக்கு. சரி, ஜாயிஸ் இல்லைன்னு சொன்ன பின்னாடி திருத்த மனசு வருதா? வர மாட்டேங்குது. எங்க தாத்தாவும் பண்ணாங்க, எங்க அத்தாவும் பண்ணாங்க, இப்ப நானும் பண்ண தப்பு என்னங்கிறான். அது நண்பர்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, ஹராம் ஹராம் தான். அது உலகமே சேர்ந்து ஹலால்னு சொன்னாலும் சரிதான். வீட்டுக்கு 10 ஆளுக்கு சாப்பிட வந்தாலும் சரிதான், ஹராம் 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 தான். என்னைக்குமே அது ஹலாலாக ஆகவே ஆகாது. சரிங்களா? ரொம்ப உஷாரா இருந்துங்க அந்த விஷயத்துல நண்பர்கள். அதே மாதிரி நண்பர்களே, ரமலான் மாசம் வருது. தாய்மார்களே, நீங்க நல்லா கவனிச்சு கேளுங்க. இது சில பேர் அடிக்கடி போன் போடக்கூடிய ஒரு விஷயம். என்ன சொல்றாங்க, அதுல என் மனைவி 40 பவுன் நகை போட்டு வந்தா வீட்டுக்கு. சரி, இப்ப 40 பவுன் நகைக்கு ஒரு வருஷமான ஜகாத் எவ்வளவு கொடுக்கணும்? 1 பவுன் கொடுக்கணுங்க. 1 பவுன் மதிப்பு 60,000 ரூபாய். அதுல நான் மாசம் 20,000 சம்பளம் வாங்குறேன். நான் அந்த ஜவுளி கடையில் இருக்கிறேன், இந்த செருப்பு கடையில் வேலை செய்யறேன், 20,000 சம்பளம் வாங்குறேன். அதுல என் குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் எனக்கு கரெக்டா வருது. வீட்டு சமையல், பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம், வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு கரெக்டா வருது. எக்ஸ்ட்ரா எனக்கு காசு மிஞ்சுறது இல்லை. இப்ப நான் 40ல ஜகாத்து கொடுப்பதற்கு மனைவி வீட்டு காசு இல்லை, நகை மட்டும் வச்சிருக்கிற காசு இல்லை, என்னிடத்துல கொடுக்கறதுக்கு மேல் மிச்சமா காசு இல்லை. 60,000 ரூபாய் நான் எப்படி ஜகாத்து கொடுப்பது? அதனால மனைவி ஜகாத்து கொடுக்கறது இல்லை, நானும் ஜகாத்து கொடுக்கறது இல்லை. மனைவி ஜகாத்து கொடுக்கறது இல்லைங்கிறதுக்காண்டி அவங்க ஹராம், அதை நீ சொல்லாமல் இருந்ததுக்காண்டி நீயும் செஞ்சது பாவம் தான். 2 பேருக்கும் அல்லாஹ்வின் தண்டனை உண்டு. எப்படிங்க ஜகாத்து கொடுக்கிறது? அந்த 40 பவுன்ல 1 பவுன் வித்துரு, 1 பவுன் வித்துற வேண்டியதுதான். விளைஞ்சுக்கலாம், ஜகாத்து கொடுத்துரு, வேலை முடிஞ்சது. காசை கொடுக்க முடியலையா, ஜகாத்து விளைஞ்சுக்கலாம். அடுத்த வருஷம் திரும்ப 1 பவுன் கொடுத்தா ஆகணும். 39 பவுனுக்கு எவ்வளவோ கணக்கிட்டு விலை மதிப்பிட்டு கொடுக்கணும். ஆக ஜகாத்தை உனக்கு அல்லாஹ் நகையை கொடுத்தானே, கடமையும் சேர்த்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நகையை கொடுத்தறப்ப ஜகாத்தை கொடுந்தான் கொடுத்துருக்கிறான். நீ அதுல போய் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம்னு நினைச்ச, 4 வருஷம் மிச்சம் பிடிச்சிருப்ப. 4 பவுன் நகையை நீ மிச்சம் பிடிச்சிருப்ப. மொத்தமா கொண்டு போய் ஆஸ்பத்திரி கட்டுற மாதிரி ஆயிரும். மொத்தமா கொண்டு போய் கட்டுற மாதிரி ஆயிரும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. மொத்தமா 6 லட்சம் கேட்கறாங்க. கட்டிட்டு தான் வர்றேன். இப்ப ஆபரேஷனுக்கு கட்டி 1 வருஷம் நடக்க முடியாம உள்ள வச்சு ஆஸ்பத்திரி. ஏன்பா செய்யணும் அந்த மாதிரி? ஏன் அப்படி செய்யணும்? கொடுத்துரு, அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்துரு. அப்ப அன்பர்களே, ஜகாத்தை பத்தி நல்லா விளங்கிங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய நகைகளை கணக்கிட்டு, உங்களிடம் இருக்கக்கூடிய காசு பணங்கள் இருந்தால் கணக்கிட்டு, வெள்ளி நகைகள் இருந்தால் அதையும் கணக்கிட்டு, வரக்கூடிய ரமலான் முறைப்படி ஜகாத்தை கொடுத்து விடுங்கள். இளைஞர்களை கட்டாயம் கொடுத்தாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஜகாத்தின் சட்ட திட்டங்கள் என்னவென்று முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசை இருந்தால் அதுக்கு ஒரு நாள் ஒரு மீட்டிங் போடுங்க, ஜகாத்து விளக்கம்னு போடுங்க. நான் வரேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. எந்த சந்தேகம்னாலும் சீட்டு எழுதி கொடுக்க சொல்லுங்க. ஜகாத்தை பத்தி எல்லாம் கேட்போம். எஜமான ஒரு மீட்டிங் போடுவோம். ஒரு மீட்டிங் போட்டு வெறும் ஜகாத் மீட்டிங், எல்லா ஆண்களும் பெண்களும் வர வேண்டியது. உங்களுடைய சந்தேகம், இப்படி ஜகாத்து கொடுக்கலாமா? சில பேர் மருமகளுக்கு ஜகாத்து கொடுக்கலாமா? அதாவது இப்ப நான் பெத்த மகள், என் மருமகன் இருக்கிறாரு, நான் காசு பணம் வச்சிருக்கிறேன். என் மருமகன் ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லை, சம்பாதிக்கிறாரு, செலவு பண்றாரு. அவர் குடும்பத்தில் தேவைகள்லாம் இருக்கு, கடன் வேற இருக்கு. என் மருமகனுக்கு கடன் இருக்கு, ஒரு 10ல ஒரு 20,000 ரூபாய் கடன் வேற வாங்கியிருக்கிறார். அந்த கடன் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் எனக்கு கடமையான ஜகாத்தை என் மகளுக்கு தரலாமான்னு தரக்கூடாது. பெற்ற பிள்ளைக்கு மகனோ மகளோ தரக்கூடாது, தந்தைக்கு தரக்கூடாது, தாய்க்கு தரக்கூடாது, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு ஜகாத் தரக்கூடாது. இப்ப என்ன செய்யலாம்? மருமகனுக்கு கொடுக்கலாம். மகளை கட்டிய மருமகனை கூப்பிட்டு, இந்த பா உனக்கு கடன் 20,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னாங்க, இந்த காசை வச்சு கடனை அடைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஜகாத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜகாத்து வாங்க மாட்டேன், மாமா கிட்ட போய் ஜகாத்து வாங்குறது கேவலம்னு சில பேர் நினைச்சாலும் நினைக்கலாம். அதனால ஜகாத்துன்னு சொல்ல வேண்டியது இல்லை. மருமகனை கூப்பிட்டு, இந்தாங்க மருமகனே, உன் கடன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், 1 லட்ச ரூபா, இந்த 1 லட்ச ரூபா கொடுத்து கடனை அடைச்சிருங்க. இந்த கணக்கெல்லாம் பண்ணி பார்த்துக்கலாம், வச்சுக்கங்க நீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். நம்ம மனசு என்ன வச்சுக்கணும்? இது என்னுடைய ஜகாத் என்ற மனசுக்குள் நீங்கள் நினைத்து கொண்டால் ஜகாத். விளைஞ்சுங்களா? உன் மனைவிக்கு தரக்கூடாது,
ஆனா மனைவி வீட்டில் கஷ்டப்படுறாங்க, உன் மனைவியுடைய அக்காவுக்கு நீ கொடுக்கலாம், ஜகாத்து கொடுக்கலாம். உன் மனைவியுடைய அம்மாவுக்கு கொடுக்கலாம். உன் மனைவியுடைய அண்ணனுக்கு, தம்பிக்கு, தங்கச்சிக்கு அவங்க யார் கொடுக்கலாம்? அக்கா தங்கச்சிக்கு நீ கொடுக்கலாம் ஜகாத்து. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ஜகாத்தை நீங்கள் மற்றவர்கள் கொடுப்பதை விட உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்கள் குடும்பத்தார்களுக்கு, அண்ணன், உங்க கூட பிறந்த அண்ணன் கொடுக்கலாம், உங்க கூட பிறந்த தம்பி தங்கச்சி கொடுக்கலாம், அக்கா கொடுக்கலாம். இது சம்பந்தமாக யாருக்கும் சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எழுதி கொடுங்க. விளைஞ்சுக்கலாம். நம்ம ஹஜ்ரத் கிப்லாட்ட சொல்லுங்க, அல்தாப்ட சொல்லுங்க, அதுக்கும் ஒரு மாநாடு போடுங்க, மீட்டிங் போடுங்க, ஜகாத் மீட்டிங் எல்லாரும் கூப்பிடுங்க, வந்து நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஜகாத்துடைய முழு சட்டங்களையும் சொல்லி தருவோம். அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுத்தானே. ஆனால் விளைஞ்சுங்களா, நிறைய ஊர்கள் நடத்துறாங்க, திருப்பூர்ல கூட நடத்துறாங்க, சில 2-3 நாள் நடத்துறாங்க, எல்லா ஊர்லயும் நடத்துறாங்க, நம்மளையும் நடத்துவோம். எல்லா மக்களுக்கும் ஜகாத்தை பத்தி விளக்கம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இப்ப நான் என்ன சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகில் என்ன நன்மையோ நான் சொல்லிவிட்டேன், என்ன வேண்டாமோ அத்தனையும் தடுத்தும் விட்டேன். நமக்கு என்ன நன்மையோ நமக்காக பெருமாள் அல்லாஹ்ட்ட துஆவும் செஞ்சுட்டாங்க. நமக்கு எது தேவையில்லையோ அது வேண்டாம் என்று அல்லாஹ் இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பும் தேடிட்டாங்க. தெரிஞ்சுங்களா அன்பர்கள், எல்லாம் கவனிங்க. நாம எது வேற அல்லாஹ்ட்ட கேட்கலாம், கடைசியா துஆ முடிக்கும் போது இதை சொல்லி முடிங்க. நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். இதுவும் பெருமானார் சொல்லி கொடுத்துருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரமா சஅலக மின்ஹு அப்துக வ நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆதக மின்ஹு அப்துக வ நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், எந்த நன்மைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிடத்திலே கேட்டார்களோ அதையெல்லாம் எனக்கு கொடுத்துரு அல்லாஹ். எந்த தீமைகளை விட்டெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடினார்களோ அவற்றை விட்டெல்லாம் என்னை நீ பாதுகாத்துக்கோ அன்பே. விளங்குங்களா? இந்த துஆவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதுல இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா நாயர் ரிவாயத் செய்றாங்க. பாத்தீங்களா என்ன அழகான துஆ. நீங்க எல்லா துஆவும் செய்யுங்க. யா அல்லாஹ், எனக்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி பெருமானார் எதெல்லாம் நன்மைகள் கேட்டாங்களோ மொத்தமா வந்துருச்சு. நீ தனித்தனியா சொல்ல தேவையில்லை, எல்லாத்தையுமே கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் நபி எனக்காக வேண்டி என்ன நன்மைகள் எல்லாம் கேட்டார்களோ அதை நீ எனக்கு கொடுத்துரு அல்லாஹ். எதையெல்லாம் பெருமானார் எங்களுக்கு பாதுகாவல் தேடினார்களோ அவற்றை விட்டெல்லாம் எங்களை பாதுகாத்துக்க அல்லாஹ். முடிஞ்சு போச்சு. தனித்தனியா சொல்லவே தேவையில்லை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரமா சஅலக மின்ஹு அப்துக வ நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஆத மின்ஹு அப்துக வ நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான். எவ்வளவு ஈஸியான துஆ பாத்தீங்களா? பெருமானார் என்னங்க கேட்காம விட்டாங்க நமக்காக வேண்டி. யா அல்லாஹ், அல்லாஹ்வை அஸ்அலுக மின் ஜஹதில் பலா, சோதனைகள் எங்களை போட்டு புரட்டி எடுப்பது, அதை தாங்க முடியாத கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பு. வ தர்கி ஷகா, மூதேவித்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தருகிறேன். வ சூஇல் கதா, தீய முடிவை விட்டு பாதுகாவல் தருகிறேன். வ ஷமாதத்தில் அதா, என்னை பிடிக்காதவர்கள் என்னை பார்த்து கேலி செய்து சிரிக்கும் நிலைக்கு நான் ஆளாவதை விட்டு பாதுகாவல் தருகிறேன். நீங்க இப்படிலாம் துஆ செஞ்சிருப்பீங்களா? நமக்காக வேண்டி என்ன விவரமா துஆ செய்றாங்க பாருங்க. சொல்ல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹரம், யா அல்லாஹ், முதிய பருவத்தை, அறுதலில் உமர், வயது முதிர்ந்த பருவத்தை அடைந்து என் வேலையை நான் செய்ய முடியாம அடுத்தவங்களுக்கு கொண்டு என்னுடைய சுய தேவையை நிறைவேற்றும் அளவுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை விட்டு என்னை பாதுகாத்துக்க அல்லாஹ் துஆ செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல அஊது பிக மின் அறுதலில் உமர் பெருமான் வல அஊது பிக மினல் கர்கி வல் ஹர்கி வல் ஹர்க், யா அல்லாஹ், வீடு இடிந்து உளுந்து அந்த ஆக்சிடென்ட் நசுங்கி சாவதை விட்டும், நசுங்கி ஏற்படுகிற மரணத்தை விட்டும், எரிந்து போய் ஏற்படுகிற மரணத்தை விட்டும், தண்ணீரில் மூழ்கி போகக்கூடிய மரணத்தை, துர்மரணங்களை விட்டும் என்னை பாதுகாத்துக்காங்க. நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. பெருமானுடைய துஆ பரக்கத் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஜனாசாவை கொண்டு போய் மார்ச் ஊரியில் வைப்பதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா, ஆம்புலன்ஸை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா, விளங்குங்களா, போஸ்ட் மார்க்கெட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மையும் நம்ம குடும்பத்தார் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் பாதுகாப்பானா. ஆபரேஷன் தியேட்டரை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா. இந்த டாக்டர்கள் மூஞ்சில முழிக்கிறது விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா. இந்த டாக்டர் மூஞ்சில முழிக்கிறார், உடனே சிஹாத்தி சலாமத்தா வச்சு
படுக்க வச்சு ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு கொண்டு போறதை விட்டு அல்ல நம்மளை பாதுகாப்பான். மயக்க மருந்து கொடுப்பதை விட்டு அல்ல நம்மளை பாதுகாப்பான். என்ன உணர்வு என்று தெரிவதை அல்ல தெரியாம போறது. எனக்கு துவா செஞ்சாங்க யாருதான் சதாய மூச்சு உண்டு திக்கிரில போயிட்டே இருக்கு. ஒரு நிமிடம் கூட உன்னை மறந்து போகக்கூடாது. அப்படியே மயக்க மருந்து கொடுத்து 5 மணி நேரம் மயக்கத்தில் வச்சிருக்கிறான் பாருங்க. அதை விட்டு என்னை பாதுகாத்துக்களை உமத்தினாவி அபசாரினா அசுமாயினா கூவத்தினா மாஹைதனா நீ எங்களை ஹயாத்தா வைத்திருக்கும் காலமெல்லாம் ரப்பே எங்கள் கண் பார்வையோடு காது கேட்கும் தன்மையோடு உடல்ல சக்தியோடு வச்சிருந்தார். இதா அரத்தபி கோவின் ஃபித்னத்தன் யாரேனும் ஒரு கூட்டத்தை நீ சோதிக்க வேண்டும் என்று ரப்பேரி நாடிவிட்டால் இந்த சோதனை தரதுக்கு முன்னாடி என்னை மூத்தாக்கிறார். ஒரு கௌம சோதனை பண்ணி அவர்கள் அதாபு செய்யணும் நீ நாடிட்ட ரப்பேரி சீக்கிரத்தில் மூத்தாக்கிறார். அந்த சோதனையை சந்திக்கும்படி என்னை நீ ஆக்கிறார். அல்லாஹும்ம ஜஅல் ஹயாத்த ஜியாதத்தல் லனா ஃபீ குல்லி கைர். யா அல்லாஹ் என் வாழ்நாள் ஒவ்வொரு நொடியும் முந்திய நொடியை விட நன்மை அதிகமாக சேர்க்கிற மாதிரி என்னை ஆக்கிட்டான். அந்த மாதிரி என்னை வாழ செய்யும். போன வினாடியை விட இந்த வினாடி இன்னும் கொஞ்சம் அல்லாவுடைய பாதையில கீழே போயிடக்கூடாது, நன்மையில கீழே போயிடக்கூடாது, பாவம் சம்பாதிச்சு கொள்ளக்கூடாது, அந்தஸ்துல கீழே போயிடக்கூடாது. அல்லாஹும்ம என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம துன்யா இல்லைங்கம்மா வஜஅல் அல்லாஹும்ம ஜஅல் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த ஹதீஸ்கள்மா, ஹதீஸோட துஆக்கள்மா. இந்த துஆல என்ன இல்ல பாருங்க, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. பெருமானுடைய துஆக்கள் எல்லாம் தொகுத்து ஒரு 100 துஆ அதுல எல்லாமே அடங்கிருச்சு. மிஸ்கின் சின்னதா ஒரு புக் போட்டுருக்கு சார், ரமலான்ல எல்லாம் டெய்லி ஒரு ஓதிருக்கு. அந்த புக்கு எல்லாம் இர்ஷாத் வச்சுனா அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கிறேன். ஹஜ்ரத் இந்த முக்தஸர் ஹிஸ்புல் ஆலம் கிதாப் இருக்கு, எல்லா வீட்டு கொடுத்து அனுப்புங்க, வாங்குறோம் வாங்கட்டும் விளைஞ்சுக்கலாம். அந்த புக்கு 15-20 ரூபா தான், சின்ன புக். பெருமானுடைய எல்லா துவாக்களும் வருது, அந்த துவாவுடைய அர்த்தமும் வருது. ரமலான்ல சஹர்ல ஒரு தடவை ஓதிருங்க, இஃப்தார்ல ஒரு தடவை ஓதிருக்கு. ஒரு 5-6 பக்கம் இருக்கு, அரபிலையும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, தமிழ்லையும் ஓதுது. பெருமாள் எல்லாத்தையுமே கேட்டாங்க. அந்த கிதாபு யாருக்கு வேணுமோ பாபுசலாம் மதரசாவுக்கு வந்து அதன் தகவலாட்ட பெற்றுருக்கு, இன்ஷால்லா பெற்றுருங்க, வாங்கிங்க இன்ஷால்லா. ஒரு புக்கு 20 ரூபா கூட இல்லை, விளைஞ்சிக்கலாம். ஒரு நாளைக்கு சாப்பாடு 2000 செலவு பண்ணுறோம். கறி வாங்கினா 2 கிலோ கறி வாங்கினா 2000 ரூபா சரியாது. யோசிக்க 20 ரூபா கொடுங்க, அல்லாஹ் ரசூலுக்காக வாங்கிங்க இன்ஷால்லா. வேறு என்ன துவா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கையில் இல்லை, ஸ்டாக் இல்லை, போ அனுப்பிச்சு வைக்கிறேன் இன்ஷால்லா. வஜஅல் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர். யா அல்லாஹ் ஹயாத்தை என் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் முந்திய வினாடியை விட நன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஆக்கம் வேணாம். பாவம் சம்பாதிச்சுட்டு போறது எதுக்கு வாழ்க்கை? மனிதர்களில் மேலானவர்கள் யார் என்று பெருமான் கேட்டார். ஐயுன்னாசி கயர் மண் தால உம்ருஹு ஹஸன அமலு. வயசு நீளமாச்சு, நல்ல செஞ்சுட்டே வரான் மேலானவன். மனிதர்கள் ஆக கெட்டவன் யாருன்னு கேட்டாங்க. வயசு நீளமாக ஆக பாவம் செஞ்சுக்கிட்டே போறான், பாவம் மூட்டை சேர்த்துக்கிட்டே போறான், ஆக கெட்டவன் சொன்னாங்க. அல்லாஹ் நம்ம கபுசா அமலு, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அப்ப என்ன சொன்னாங்க? வஜஅல் ஹயாத் ஜியாதத்தன் லனா ஃபீ குல்லி கைர். என் வாழ்நாள்ல ஒவ்வொரு நொடியும் முந்திய வினாடியிலே மேலானதாக்கி வை. வஜஅலில் மௌத ராஹத்தன் லனா மின் குல்லி ஷர். எல்லா தீமைகளை விட்டும் என்னை தூரமாக்க கூடியதாக என் மரணத்தை ஆக்கிவிட்டு. நமக்கு ஒரு மூத்து வரதானே போகுது, எல்லாத்தையும் மூத்து கிட்ட வந்துருச்சுங்க. தூரம் நினைக்கிறீங்க, நீங்க எதை தூரமா நினைக்கிறீங்க அது கிட்டங்கிற அல்லா சார். எது தூரமா நினைக்கிறீங்க ரொம்ப கிட்ட வந்துச்சு. ஒமா அமுருசா இந்தரபதிசா, இதோ வந்து விட்டது, மறுமை நெருங்கி விட்டதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருங்கிடுச்சு. அப்ப என்ன சொன்னாங்க? வஜஅல் மூத்த ராஹத்தன் லனா மின் குல்லி ஷர். எல்லா தீமைகளை விட்டும் என்னை விடுதலை செய்யக்கூடியதாக என் மரணத்தை ஆக்கிவிடு. அப்படின்னு அர்த்தம் என்ன? ரப்பே துன்யாவில் பட்ட கஷ்டம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என் கபருடைய வாழ்க்கை ராகத்தா இருக்கு. அதை விட சந்தோஷமா என் மரணம் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கு, அதை விட சந்தோஷமா சொர்க்கத்துடைய வாழ்க்கை இருக்கு.
துனியாவை சந்தோஷமா வாழ்ந்தவொடனே அண்ணாவை மறந்து வாழ்ந்தா மூத்தான அடுத்த நொடி கபரில் வேதனை, அதை விட கடும் வேதனை மாஸ்டர்ல, அதை விட கடும் வேதனை நரகத்துல. அப்படி அடுத்த நிலையை என் முந்தைய நிலையை விட கீழாக ஆக்கிறார். ஒவ்வொரு அடுத்த ஸ்டெப்பையும் என் முந்தைய நிலையை விட மேலாக ஆக்குவீர். என்ன கேட்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரசூலுல்லாஹ் கேட்டதை நீ திரும்ப திரும்ப அவங்களை கேட்டாலே போதும், எல்லாத்தையுமே கேட்கலாம். யார் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது நன்மையெல்லாம் கேட்டார்களோ ரப்பே அது எல்லாம் எனக்கு கொடுத்துரு. ஒவ்வொரு துஆவையும் சேர்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அரபியில எழுதி வேணா வாங்கிங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, ஹஸரத் இப்ராஹிம் இருக்கிறாங்க, கேட்டு வாங்கி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரமா சஅலக மின்ஹு அப்துக வ நபியுக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆதக மின்ஹு அப்துக வ நபியுக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எந்த நன்மைகளை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களோ அதையெல்லாம் எனக்கு கொடுத்துறல்லா. எந்த தீமைகளை விட்டெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடினார்களோ அவற்றை விட்டெல்லாம் என்னை பாதுகாத்துக்க அல்லான்னு கேள்வி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் செய்வோமா? ஒவ்வொரு தொழுகையும் துஆவையும் சேர்த்து நீங்க என்ன நல்ல துஆக்கள் சேர்த்தாலும் இந்த பாவியையும் சேர்த்துங்க. யா அல்லாஹ், இந்த துஆவை அவர் சொல்லி கொடுத்தாரு அல்லா, அவரையும் சேர்த்துக்கிறப்ப இந்த துஆவில் அவரையும் மன்னிச்சிடல்லா, அவரையும் நீ மன்னிச்சு சொல்றது கூட்டிட்டு போறாருலான்னு துஆ செய்யும். உங்களுடைய துஆக்கெல்லாம் ஆதரவு வச்சு தான் இங்கே வர்றோம். நீங்களே சொல்றது கூட்டி போயிருக்கீங்க இன்ஷா அல்லாஹ் தானே. ஒருவேளை எல்லாம் உங்களை சொல்றதுக்கு அமைச்சு நரகத்துக்கு போது விட மாட்டீங்களே, நீங்க கூட்டி போயிருக்கீங்களே இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. கூட்டி போயிருக்கீங்களே இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சில பேர் அதெல்லாம் முடியாது ஹஜ்ரத், 1.5 மணி நேரம் அர்த்தங்களை வச்சுக்கிட்டீங்க இல்லையா, கூட்டி போயிருவோமா இல்லையா? நீங்க போகும்போது எல்லாத்தையும் இல்ல சில பேர் இன்ஷா அல்லாஹ் சொல்லாது நான் நினைக்கிறேன். எங்களுக்கு துனியாவில் போட்டு 1.5 மணி நேரம் 60 அர்த்தங்களா இல்லையா? இப்படி உங்களுக்கு அப்படியா 2 நாள் இருந்துட்டு வாங்க நரகத்தில். அப்படியா மொழ விட்டு போயிடாதீங்க. மொழா இப்பயே சொல்லி வச்சுட்டு எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் நீங்களாம் சொர்க்கம் கூட்டி போயிருவீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. கூட்டி போயிருவீங்களே எல்லாம் ஒன்னா போயிடுவோம்ல இன்ஷா அல்லாஹ். நல்லா ரஹீம் கரீமான கூட்டி நம்மளை எல்லாரையும் கூட்டி போயிடுவான் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ்ல வருது, ஒரு அடியாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அங்க போய் தேடி ஃப்ரெண்ட் ஒருத்தர் தேடி பார்ப்போம். நம்ம கூட பக்கத்தில் தொழுதாரை காணாம வருன்னு பார்ப்போம். ஆளை சொர்க்கத்திலே காணோம். இப்ப நரகத்தை அல்லாஹ் கண்ணாடி மாதிரி காட்டுவான் சொர்க்கவாசியை விரும்பினால். அதாவது அங்கிருந்து எதுவும் நெருப்புலாம் வராது, கண்ணாடி மாதிரி தெரியும். உள்ள டிவியில பார்க்குற மாதிரி பார்க்கலாம். அங்க போய் அவன் உள்ள உட்காந்துருக்கான் நரகத்துக்குள்ள. அல்லாஹ் சொல்லுவான், அல்லா 2 பேரும் ஒன்னா தொழுதோட பையன் பக்கத்தில் 2 தொழுதாரு அல்லா, அவர் இல்லாமல் எனக்கு கஷ்டமா இருந்தல்ல, சரி போய் கூட்டிட்டு போ. இவர் சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்து நரகத்துக்கு போவார். நரகத்துடைய நெருப்பு முடிய கூட சுடாது, அப்படியே கூலா இருக்கு இவருக்கு. நேரா போய் அவரை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்து சொர்க்கத்துக்கு கூட்டி போயிருவார். இன்ஷான்னு நாம செய்வோம் அந்த மாதிரி இன்ஷா. அப்ப யாரெல்லாம் இந்த அதற்கு பயான் செஞ்சாங்க பல்லவட்டியில, அவர் எங்க அல்லான்னு தேடி பாருங்கப்பா, இருந்தா நரகத்தை அல்லா போட்டிருந்தான்னா நீ கூட்டிட்டு போயிருவீங்க இன்ஷா. போயிருவீங்க இன்ஷா அல்லா. அந்த நம்பிக்கையெல்லாம் பயான் செய்யறோம் ஞாபகம் வச்சுங்க. அப்ப எப்பவெல்லாம் நீங்கள் அன்பர்களே துவா செய்றீங்களோ இந்த துவாவை சேர்த்துக்குங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக எதையெல்லாம் கேட்டாங்களோ அல்லாஹ் அதையெல்லாம் நீ கொடு அல்லாஹ். எதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று எங்க எதுமா எங்களுக்கு கியாமத் வரைக்கும் எங்களுக்காக வேண்டி எதுவெல்லாம் வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதுகாவல் தேடனாங்களோ ரப்பே, அதை விட்டெல்லாம் எங்களை பாதுகாத்துக்க அல்லாஹ். எங்க எஜமா இந்த தீனை தன் ரத்தம் சிந்தி வளர்த்த இந்த நந்தவனத்தை நாங்கள் அவப்பெயர் ஏற்படுத்தாமல் நாளைக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இந்த முகத்தை காட்டி நாங்கள் நிற்கணுமே, அந்த மாதிரி நாங்கள் தலை நிமிர்ந்து போய் நிற்கிற மாதிரி எங்க செயல்களை ஆக்கிறாருந்தா, தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி நீ ஆக்கிறாரு. எங்க வாழ்க்கையை உனக்காக அர்ப்பணம் செய்யணும். எந்த சேவையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் செஞ்சாங்களோ, எந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய சேவைக்கு செய்தார்களோ, எந்த மார்க்கத்தை தூக்கி நிற்பாட்டுவதற்காக பெருமானார் சஹாபாக்கள் ரத்தம் செஞ்சினார்களோ, அந்த மார்க்கத்திற்கு நாங்களும் சேவையாளர்களாக எங்களையும் எங்கள் மனைவி மக்களையும் குடும்பத்தாரையும் கியாமத் வரைக்கும் நீ ஆக்கி வச்சதல்ல. இந்த மார்க்கத்திலே நாங்கள் தலை குனிந்தவர்கள் எங்களை ஆக்கிறாதே. இந்த அல்லாஹ் ஒவ்வொரு நேரம் துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅல் கைராத் வ தர்க்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன். யா அல்லாஹ், நல்லதை செய்வதையும் தீயதை விட்டு விலகி விடுவதையும் உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதுங்க. இந்த துஆ சாதாரண துஆ இல்லை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅல் கைராத் வ தர்க்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன். இந்த துஆ அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி பாபு சலாம்ல இங்கே ஓதுறீங்களா? பாபு சலாம்ல
சலாம் கொடுத்த உடனே அல்லாஹ் இன்னி அஸ்அலுக ஃபிஅல் கைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகின் இந்த துஆவை நம்ம திருப்பூர் பாபு ஸல்லல்லாஹு எல்லா பிள்ளைகளும் ஓதுவாங்க. இந்த துஆவை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் என்றென்றைக்கும் நீ விரும்பிய நல்ல காரியங்களை மட்டும் நாங்கள் செய்ய வேண்டும். நீ வெறுத்த நீ வேண்டாம் என்று விட்ட தீய காரியங்களை செய்யாமல் எங்களை பாதுகாத்துக்கு அல்லாஹ் நல்லது கேளுங்க. நண்பர்களே, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த துஆ கிதாப் ஞாபகப்படுத்தணும் இல்லையா? கட்டாயம் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 10 கிதாப் வாங்க. 200 ரூபா, ஒரு கிதாப் 20 ரூபா. உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேர்ட்டையும் கொடுங்க. உங்கள் மனைவி பிள்ளைங்க அத்தனை பேர்ட்டையும் கொடுங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. விளங்குங்களா? இப்போ எத்தனை கிதாப் வேணும் இஷா ஆர்டர் பண்ணிடுங்க. நான் புக்கு அமைச்சு வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பெருமாள் கேட்ட துஆக்கு நம்ம வாழ்க்கையே மாற்றிடும். சின்ன துஆ மொத்த வாழ்க்கையை புரட்டி போடும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பெருமானார் விரும்பிய வழியில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.